பொதுவாகவே நம்மளில் நிறைய பேருக்கு இந்த 13ஆம் நம்பரை பார்த்தாலே பயம் வருங்க. நிறைய ஏர்லைன்ஸில் நீங்கள் 13ஆம் நம்பர் சீட்டை பார்க்கவே முடியாதுங்க. 12 வரைக்கும் இருக்கும், அதுக்கடுத்து 14ன்ட்டு வந்துடுங்க. 13ஆம் நம்பருக்கு அவ்வளோ பயப்படுறாங்க எல்லாருமே. அதை ஒரு துரதிர்ஷ்ட நம்பராகவே பார்க்குறாங்க. ஆனால் இப்போ வரைக்குமே நிறைய பேருக்கு 13ஆம் நம்பர் லக்கி சாமாவும் இருந்திருக்குது. அப்படி உங்களில் யாராச்சும் ஒருத்தருக்கு 13ஆம் நம்பர் ராசியான நம்பராக இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேற்கத்திய நாடுகளில் இன்னைக்கு வரைக்குமே 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமையை பார்த்தா எல்லாருமே பயப்படுவாங்களாம். அதை அவங்க ஒரு துரதிர்ஷ்ட நாளாகவே கருதுகிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அவர் கலந்துக்கிட்ட கடைசி ஒரு விருந்தில் 13 பேர் கலந்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவர் சிலுவையில் அடைஞ்சது ஒரு வெள்ளிக்கிழமை. 1307 வருஷத்தில் நைட்ஸ் டெம்ப்ளர் அப்படிங்கிற வீரர்கள் கொடூரமாக கொல்லப்பட்டதும் ஒரு வெள்ளிக்கிழமை தாங்க. அந்த ஒரு வரலாற்று சம்பவம் இந்த 13ஆம் நம்பர் மேலே இன்னுமே பயத்தை அதிகரிச்சிருக்குதுங்க உலக நாடுகள் எல்லாத்துக்குமே. அது போக இப்போ வரைக்குமே நம்ம ஊர்கள்லையுமே நீங்கள் விசாரித்து பார்த்தீங்கன்னா தெரியல, நேரில் போனீங்கனாலே 15 மாடி கட்டடம் இருக்குது அப்படின்னா 13ஆம் நம்பர் மட்டும் இருக்காதுங்க. சில இடங்களில் 8ஆம் நம்பரும் இருக்காதுங்க. 13, 8 இந்த 2 நம்பரையுமே இவங்க பேயோட நம்பராகவே மாற்றிட்டாங்க. அதாவது துரதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய ஒரு நம்பராகவே மாற்றிட்டாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் சைனீஸும் ஏசியன்ஸும் 8ஆம் நம்பரை லக்கி நம்பராக பார்க்குறாங்களாம். 8ஆம் நம்பர் வண்டிக்கும் 8ஆம் நம்பர் வீட்டுக்கும் அங்கே ஹை டிமாண்டாங்க. இங்கே 8ஆம் நம்பருங்கிறத பார்த்தாலே தெரிச்சு ஓடிடுவாங்க. ஆனால் அங்கே மட்டும் எப்படி வெல்த்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா கருதப்படுறாங்க. இது 2 விதமாக எடுத்துக்கலாங்க. ஒன்று மூட நம்பிக்கை, யாரோ ஒருத்தவங்க எப்பயோ கிளப்பி விட்ட ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு இப்போ வரைக்குமே நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லலாங்க. இன்னொரு பக்கம் மேபி ரியாலிட்டிக்கும் அந்த 8ஆம் நம்பரும் 13ஆம் நம்பரும் ஒத்து வராமல் கூட போயிருக்கலாம். லைக் எல்லாருக்குமே அபசகுணமாக கூட இருந்திருக்கலாங்க. அப்படி உங்களுக்கும் ஃபீல் ஆயிருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியிலையுமே 8ஆம் நம்பர் வீட்டுக்கு போன ஒரு குடும்பம், அமானுஷ்ய உண்மை சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். ரொம்பவே த்ரில்லிங்காக இருந்துச்சுங்க. ஷோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டிஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பொண்ணோட பேரு லட்சுமிங்க. லட்சுமி தமிழ்நாட்டில் மார்த்தாண்டம்ங்கிற பகுதியை சேர்ந்தவங்க. மார்த்தாண்டம்ல அவங்களோட ஃபேமிலி பெரிய ஃபேமிலியாங்க. அந்த ஏரியாவில் கொஞ்சம் வெயிட்டு கையாங்க. அரசியல்வாதிகளா இருக்கட்டும், அந்த ஏரியாவில் இருக்கிற பெரிய பெரிய புள்ளிகள் எல்லாமே அவங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் தானா. அது போக இவருமே ஒரு தொழிலதிபராங்க. இப்போ லட்சுமியோட வீட்டில் அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, லட்சுமி கூட பிறந்த அண்ணன், தங்கச்சி, இவங்களோட குடும்பம் ஒரு பெரிய கூட்டு குடும்பமாங்க. மாமா, அத்தை, சித்தி, சித்தப்பான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரே வீட்டில் தான் தங்கியிருப்பாங்களாம். இவங்களோட வீடு ஒரு அரண்மனை மாதிரி இருக்குமாங்க. இங்கே கிட்டத்தட்ட ஒரு 8 குடும்பம் தங்கியிருக்கிறாங்க. லைக் இவங்களோட சித்தி, சித்தப்பா, அத்தை, மாமா, தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, இவங்களோட அண்ணனோட வைஃப், ஒரு பெரிய குடும்பமாங்க. சின்ன வயசுலேருந்தே லட்சுமினாலே அவங்க வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்குமா. அது போக லட்சுமி பிறந்ததுக்கு அப்புறமா தான் அவங்க வீட்டில் அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்குது. முடியாத ஒரு லேண்டை முடிச்சதுக்கு அப்புறமா தான் அவங்க அப்பா பெரிய பணக்காரராகவே இருக்கிறாரு. அது மூலமாக அவருக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் கிடச்சிருக்குது. பிஸ்னஸில் ஒரு டெவலப்மெண்ட்டும் வந்திருக்குது. அதனாலேயே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே லக்கி சாம் பார்த்தீங்கன்னா லட்சுமி தான். லட்சுமிக்கு அப்புறமா ஒரு தங்கச்சி பிறந்திருக்கிறாங்க. ஆனால் லட்சுமி அளவுக்கு அவங்க மேலே அந்த அளவுக்கு பாசம் இருக்காதாங்க அவங்க அப்பாவுக்கு. எப்பயுமே வீட்டில் கடைக்குட்டிக்கு தான் பாசம் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லார் வீட்லேயும் அந்த மாதிரி இருக்காதுங்க. அதே மாதிரி தான் லட்சுமி வீட்லேயும் லட்சுமினா தான் எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த பொண்ணு எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் இந்த பொண்ணுக்கு அளவுக்கு அதிகமாக எல்லாருமே பாசம் காட்டுவாங்களாம். சின்னதாக எதனா ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டாலே அவங்க அப்பா வாங்கி கொடுத்துருவாராம். லட்சுமியோட குடும்பம் சந்தோஷமாக அவங்களோட லைஃப்பை என்ஜாய் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருந்த இந்த நேரத்தில் லக்ஷ்மிக்கு கல்யாண வயசு வருதுங்க. லக்ஷ்மியோட அப்பா நிறைய புரோக்கர்ஸ் கிட்டலாம் சொல்லி வச்சிருக்கிறாரு. அது போக சொந்தக்காரங்களுமே நிறைய பேர் லக்ஷ்மியை பொண்ணு கேட்குறாங்க. ஆனால் சொந்தத்துக்குள்ளே கொடுக்க வேணாம், வெளியே இருந்து
ஒரு அசலூர் பையனோ இல்லை தூரத்து சொந்தத்தில் இருக்கிற யாருன்னா ஒரு பையனுக்கே கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அப்பா முடிவு எடுக்கிறாரு. அதுக்கு காரணம் உங்கள் சொந்தத்தில் சிலர் சரியில்லைங்கிற பட்சத்தில் அவங்க அப்பா வெளியே கொடுத்துடலாம், அதாவது தூரத்து சொந்தமாக இருந்தால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராருங்க. இந்த நேரம் பார்த்து கரெக்டாக ரவிங்கிற ஒரு பையனோட ஜாதகமும் அவரோட ப்ரொஃபைலும் இவங்க வீட்டுக்கு வருது. அவரோட சொந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா சென்னை, இப்போ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிறது பெங்களூரில். அப்போ கல்யாணத்துக்கு அப்புறமா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அந்த பெங்களூரில் தான் வாழ போகிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் ரவியை லட்சுமி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருதுங்க. அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருது. அது போக தூரத்து சொந்தங்கிறனால இந்த பொண்ணு இந்த ஊரில் இருக்கவனா வெளியூரில் போயிட்டு வாழ போகிறா, அதுவும் பெங்களூரில் போயிட்டு வாழ போகிறா அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் லட்சுமி கிட்ட போய் கேட்கும்போது அவங்களுமே நீங்கள் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற மாப்பிள்ள எனக்கு ஓகே தான்ப்பா, எனக்கு பையனை பிடிச்சிருக்குது, ஓகே தான் சொல்லிடுறாங்க. இப்போ ஒரு நல்ல நாளாக பார்த்து பெங்களூரில் இருக்கிற பையன் சென்னையில் இருக்கிறவங்க அப்பா அம்மாவெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு நேராக இவங்க மார்த்தாண்டத்துக்கு வந்து பொண்ணு பார்த்துட்டு நிச்சயதார்த்தமும் முடிச்சிடுறாங்க. ரவியும் லக்ஷ்மியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பர் வாங்கிக்கிறாங்க. எப்பவுமே வாட்ஸ்அப்பில் பேசிக்கிட்டே இருப்பாங்களாம். அது போக நைட் நேரம் ஃபோன் போட்டும் பேசுவாங்களாங்க. இப்போ இவங்களோட கல்யாண டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு முன்னாடியே ஒரு 20-21 நாளுக்கு முன்னாடியே இவங்க ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது ரவி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. எனக்கு இந்த ஜாதகத்துக்கு மேலேயோ இந்த பேய் பிசாசு மேலேயோ சாமி மேலேயோ நம்பிக்கை கிடையாது. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா என்னோட தம்பி எல்லாருக்குமே இந்த கடவுள் பக்தி அதிகமாக இருக்கும், ஆனால் எனக்கு அந்த மாதிரி கிடையாது. அதுக்கு காரணம் நான் வளர்ந்த கல்ச்சர். ஏன்னா நான் சின்ன வயசாக இருக்கும்போது பெங்களூருக்கு வந்துட்டேன். பெங்களூரில் நான் பழகின ஆட்கள் எல்லாருமே இந்த விஷயங்கள் மேலெலாம் நம்பிக்கை இல்லாத ஒரு ஆட்கள் தான். அதனால் நானுமே அப்படியே வளர்ந்துட்டேன். ஃப்யூச்சரில் இதனால உனக்கு எனக்கு எந்த சண்டையும் வரக்கூடாது. ஏன்னா லட்சுமிங்கிறதே ஒரு அருமையான ஒரு சாமியோட பேர். அது போக ரவி லட்சுமியை பொண்ணு பார்க்க வந்தப்போ அவங்களோட வீட்டில் நிறைய அந்த சம்பிரதாயம், இந்த நல்ல நேரம் கெட்ட நேரம், ஐயர் வச்சு நாள் குறிக்கிறது, டேட்டு, அப்புறம் இந்த தாலி கயிறு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லும்போது அவருக்கு ஒரு மாதிரியாக தான் இருந்திருக்குதுங்க. இப்போது ரவி சொல்கிறது லட்சுமிக்கு ஒரு மாதிரி தப்பாக பட்டாலும் அது அவரோட கேரக்டர். அதை அவர் ஓப்பனாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இப்போயே அவர் ஓப்பனாக சொல்லிட்டார். அது போக மற்ற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே கரெக்டாக தான் இருக்கிறார். நார்மலாக பேசுகிறது, குடும்பமாக இருக்கலாம், குடும்பத்தை வந்து விட்டுறக்கூடாது, உங்கள் அப்பா அம்மாவும் முக்கியம், என்னோட அப்பா அம்மாவும் முக்கியம்னு சொல்லிட்டு மற்ற விஷயங்கள்லாம் நல்லா தாங்க பேசிகிட்டு இருந்திருக்கிறாரு. அது போக லட்சுமியவும் நம்பிக்கை இல்லாமல் இருக்கணும்னு சொல்லலை அவர். உனக்கு நம்பிக்கை இருந்தால் நீ சாமி கும்பிடு, வீட்டில் பூஜை அறை வச்சுக்கோ, இது எல்லாத்தையுமே நீ பார்த்துக்கோ, ஆனால் எனக்கு அதில் நம்பிக்கை கிடையாது, என்னை திணிக்க பார்க்காத அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை வைக்கிறாருங்க. இப்போ லட்சுமிக்கும் அது பெரிய விஷயமா தெரியலைங்க. ரவி என்ன சொல்கிறாருன்னா, பெங்களூரில் ஒரு லேண்ட் ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அங்கே நிறைய லேயர்ஸ்லாம் போட போகிறாங்களாம், ரோ வில்லாஸ் மாதிரி கட்ட போகிறாங்களாம், அங்கே தான் நான் ஒரு இடம் பார்த்துருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமாகவே எனக்கு இந்த பர்டிகுலர் ஏரியாவில், அதாவது பெங்களூரில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் எனக்கு இடம் வாங்கணும், அந்த இடத்துல வீடு கட்டணுங்கிறது கனவாகவே இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ அங்கே ஒரு லே அவுட் போட்டிருக்கிறாங்க, அங்கே நான் ஒரு வீடு வாங்கலான்ட்டு இருக்கிறேன், அதாவது அவங்களே கட்டி கொடுத்துருவாங்களாம், எல்லாமே 80 lakhs சம்திங் வருது, இது உனக்கு உடன்பாடு இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது லக்ஷ்மிக்கு ஒரு மாதிரி ரொம்பவே சந்தோஷமாக இருக்குதுங்க. இன்னும் கல்யாணமே ஆகலை. அவர் என்னடானா 2.5 வருஷமாக எனக்கு ஆசைப்பட்ட ஒரு இடம், அந்த இடத்துல கட்டணுங்கிறது என்னோட கனவுன்னு வேற சொல்கிறாரு. அதை கட்டலாமா, அங்கே வாங்கலாமா, உனக்கு அதில் விருப்பம் இருக்குதான்னு சொல்லிட்டு எதுக்கு இவங்கக்கிட்ட வந்து கேட்கணும்? கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவரோட இஷ்டம்தான், அவர் வாங்க போகிறாரு, அவர் கட்ட போகிறாரு. ஆனால் ஒரு வார்த்தை கேட்குறாரு இல்லையா, இதுலையே லட்சுமிக்கு ரகுவை ரொம்பவே பிடிச்சிருதுங்க. ஓகேங்க வாங்கலாம், உங்களோட விருப்பம் தான் என்னோட விருப்பம், நீங்கள் அப்படி உங்களுக்கு வாங்குறதுக்கு எதனா ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்கள், எங்கள் அப்பா கிட்ட சொல்கிறேங்கும் போது அவருக்கு கோபம் வருது. இங்கே பாருமா, உங்கள் அப்பா கிட்ட சொல்லி உங்கள் அப்பாவோட ஹெல்ப்பை கேட்டு அந்த காசில் தான் கட்டணும்னு எனக்கு அவசியம் கிடையாது, அதனால் நான் ஒன்றும் உங்ககிட்ட சொல்லலை, நீ எனக்கு வந்து பொண்டாட்டியாக வரப்போகிற, இப்போயே உங்ககிட்ட வந்து எல்லா விஷயங்களையும் சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான் சொன்னேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட் அவங்க 2 பேருமே கான்வர்சேஷனை முடிச்சுட்டு தூங்கிடுறாங்க. அடுத்து 7 நாளைக்கு ரவி ஃபோனையே எடுக்கலையாங்க. லக்ஷ்மி ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, ரவி ஃபோனை பிக் பண்ணவே மாட்டேங்கிறாரு. என்னமோ எதுன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ்லாம் அனுப்புகிறாங்க, நான் கொஞ்சம் மைண்ட் அப்செட்டில் இருக்கிறேன், நானே கூப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி ரவி கிட்டேருந்து மெசேஜ் வருது. இப்போ லக்ஷ்மிக்கு ஒரு மாதிரி தலையே வெடிக்கிற மாதிரி இருக்குதுங்க. அவங்க அப்பா கிட்ட கேட்டு, அப்பா எனக்கு வந்து ரவியை பார்க்கணும் போல இருக்குது, பெங்களூர் போயிட்டு நான் பார்த்துட்டு வந்துட்டுமாப்பான்னு கேட்கும்போது இப்போ லக்ஷ்மியோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா, அம்மா உன்னை தனியாலாம் அனுப்ப முடியாதுமா, வேணும்னா அண்ணனையும் மாமனையும் வேணால் கூட அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு இவங்க கூட பிறந்த அண்ணனையும் மாமாவையும் கூட அனுப்பியிருக்கிறாரு. அதாவது கார்லேயே போயிருக்கிறாங்க, ஃபார்ச்சூனரில். மார்த்தாண்டம்லேருந்து பெங்களூருக்கு கார்லேயே போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா ரவி சர்ப்ரைஸ் ஆயிடுறாருங்க. என்னது இது, சொல்லாமல் கொள்ளாமல் நீங்கள் பாட்டுக்கு வந்து நிற்கிறீங்கும்போது, இல்லை இந்த மாதிரி நீங்கள் ஃபோனை எடுக்கவே இல்லையா, வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் இல்லை, அது போக மைண்டு வேறு அப்செட்டாக இருக்குன்னீங்களே, எதனா பிரச்சனைன்னு சொல்லிட்டு தான் நான் நேரில் வந்துட்டேன் அப்படின்னு லட்சுமி சொல்லும்போது அவருக்கு கண்ணுலாம் ஒரு மாதிரி கலங்கி இருக்குதுங்க. கொஞ்சம் உங்ககிட்ட தனியாக பேசணும் லட்சுமின்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஆசைப்பட்டு வாங்குறதுக்கு ஒரு இடத்த சொன்னார் இல்லையா, 2.5 வருஷமாக இந்த இடத்துல தான் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல இடம் இருக்குதாங்க. ஆனால் 8ஆம் நம்பர் வீடு, 7க்கு அப்புறமா 9க்கு முன்னாடி இருக்கிற ஒரு இடம் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. இதை ரவி அவரோட தம்பி கிட்ட சொல்லியிருக்கிறாரு. ஆனால் ரவியோட தம்பி வாய் வச்சுட்டு சும்மா இல்லாமல் அவங்க அப்பா அம்மா கிட்டலாம் சொல்லியிருக்கிறாரு.
இப்போது அவங்க அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, வேணாம், இந்த 8ஆம் நம்பர் விஷயமே வேணாம், 13ஆம் நம்பர் விஷயமும் வேணாம், அது அபசகுணமான நம்பர்ப்பா, நீயே இப்போ தான் வாழ்க்கையில் முன்னேறி கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு பொண்ணோட போய் தங்க போகிற, உன் வாழ்க்கையை அங்கே தான் ஆரம்பிக்க போகுது, அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த 8ஆம் நம்பர் வீடு வேணாம்ப்பாங்கிறாங்க. ரவிக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. அவர் ஆசைப்பட்ட அந்த இடத்துல வேறு எந்த ஒரு வீடுமே அவைலபிளாக இல்லை, எல்லாமே புக்கிங் ஆயிடுச்சு. இதனால வெக்ஸ் ஆகி போய் அவர் கிட்டத்தட்ட ஒரு வாரமாகவே சரியாக தூங்கலை, சாப்பிடல, எதனா பண்ண முடியுமா, நிறைய புரோக்கர்ஸ் எல்லாம் வச்சு மூவ் பண்ணியிருக்கிறாருங்க. வேறு வீடுலாம் வாங்கியிருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு கூட கொடுக்குறேன், எனக்கு இந்த வீடை கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்கிறாரு. இவருக்கு எப்படி ஆசை லட்சியமோ அதே மாதிரி தானே அங்கே வீடு வாங்கினவங்களுக்கும் இருக்கும். அதன் அடிப்படையில் வேறு யாருமே வீட்டை கொடுக்கலையாங்க. அதில் வெக்ஸானவர் தான் யார் கூடயுமே பேசாமல் இன்க்ளூட் லக்ஷ்மி உட்பட அவாய்ட் பண்ணிவிட்டு அவரோட வேலையை பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. இப்போ லக்ஷ்மி என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்க இதிலலாமா அபசகுணம் பார்த்துட்டு இருப்பாங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஆமாம், எனக்கு பிடிச்சிருக்கு. உங்கள் கூட வாழ போகிறது நான் தானே? ஆமாம், நீ தான். அப்போ நீங்கள் அந்த இடத்த வாங்குங்க, பிரச்சனை கிடையாது. ஆல்ரெடி அட்வான்ஸ் போட்டிருக்கீங்களா? ஆமாம்மா, அட்வான்ஸ்லாம் போட்டேன். இப்போ ஓகேனா இன்னும் பாதி அமௌண்ட் வந்து நம்ம சப்மிட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, லக்ஷ்மி நீங்கள் வந்து வேலையை பாருங்கள், இது சம்மந்தமாக யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்க, அதாவது உங்கள் அப்பா அம்மாவுக்கும் தெரிய வேணாம், எங்கள் அப்பா அம்மாவுக்கும் தெரிய வேணாம், இதை மறைச்சிடலாம், அவ்வளவு ஏன் என் கூட வந்திருக்கிற அண்ணன் மாமா இவங்க 2 பேருக்குமே தெரிய வேணாம், நீங்கள் பாட்டுக்கு அந்த இடத்த வாங்கிருங்க. இவங்களாம் வந்துட்டு 1 நாள் 2 நாள் இருந்துட்டு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம தானே வாழ போகிறோம், எனக்கு உங்களோட சந்தோஷம் தான் முக்கியம். லட்சுமி இப்படி சொன்ன உடனேயுமே ரவி அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அழுதுருக்கிறாருங்க. அழுதுட்டு நீயாச்சும் என்னை புரிஞ்சுக்கிட்டே எனக்கு ரொம்ப சந்தோஷமானு சொல்லி அங்கேருந்து லட்சுமி கிளம்பிடுறாங்க. ஒரு நாள் முழுக்க பெங்களூரில் தான் இருந்திருக்கிறாங்க. லட்சுமியோட அண்ணன், மாமா, லட்சுமி, ரவி இவங்க எல்லாருமே ஃபுல்லாக சுற்றி இருக்கிறாங்க. தேட்டருக்குலாம் போயிருக்கிறாங்க. சுற்றி காட்டிட்டு நைட்டு ஒரு 8-8:30 அங்கேருந்து கிளம்பி வந்துட்டாங்களாங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சதுமே ரவிக்கு லட்சுமி ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணும்போது அவர் சந்தோஷமாக பேசுகிறாரு. நீ வந்துட்டு போனதுக்கு அப்புறமா தான் எனக்கு எனர்ஜியாகவே இருக்குது. நான் இன்னைக்கு அந்த புரோக்கரை தான் பார்க்க போகிறேன். அந்த இடத்துக்கு போயிட்டு பாதி அமௌண்ட் வந்து செட்டில் பண்ணிடுவேன். ஆல்மோஸ்ட் நமக்கு தான் அந்த வீடு. நான் எப்படிலாம் வீடை கட்ட போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு லே அவுட் வாங்கிட்டு நான் உனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேன் 3D அனிமேஷனில், நீ பாரு, உனக்குமே அது பிடிக்கும், இல்லை உனக்கு அதில் எதனா சேஞ்ச் பண்ணணும்னா சொல்லி மாற்றிடலாம்னு சொல்லி நல்லா பேசிட்டு ஃபோனை கட் பண்ணியிருக்கிறாருங்க. அன்னைக்கு ஈவினிங் ஒரு 6-6:30 மணி இருக்குமா. எப்போவுமே லட்சுமியோட வீட்டில் அதுவும் செவ்வாய்க்கிழமை அதுவுமா விளக்கேற்றுறது வழக்கமாங்க. விளக்கேற்றி அவங்களோட அண்ணி, அவங்களோட அத்தை எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு சாமி ரூமில் எப்படி நெருப்பு பிடிச்சிச்சுன்னே தெரியலையாங்க. அங்கே இருந்த அந்த பட்டாடை, அப்புறம் இவங்க சாமிக்கு போத்தி வச்சிருக்கிற பட்டு துணியில் எப்படியோ பத்திக்கிச்சான். சாமி ரூம் ஃபுல்லாவே ஒரு மாதிரி நெருப்பு பிடிச்சி ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல அவ்வளவு நெருப்பு எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியலையாங்க. லைட்டா பிடிக்கும் போதே இவங்க பார்த்துருக்கணும். ஆனால் திடீர்னு ஒரு மாதிரி குப்புன்னு பிடிச்சி அந்த சாமி ரூமே தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருக்குது. இப்போ அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வேமா ஓடி போயிட்டு தண்ணி எடுத்து ஊத்துறது, இந்த போர்வையை வச்சு அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் அந்த வீடே ஸ்தம்பிச்சு போயிருக்குதுங்க. இப்போ லக்ஷ்மியோட வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி பயம் கொடுக்க ஆரம்பிக்குதுங்க. செவ்வாய்க்கிழமை அதுவுமா அம்மனுக்கு உகந்த நாளில் நாம் இப்படி எல்லாருமே ஒன்று கூடி சாமி கும்பிடும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சே, ஏதோ ஒரு அபசகுணமாக இருக்குது. இன்னொரு 10 நாளில் இந்த பொண்ணுக்கு வேற கல்யாணம். அது போக சம்பவம் நடந்து முடிஞ்சு அதுலேருந்தே அவங்க இன்னும் வெளியே வரல. அடுத்த ஒரு 2 நிமிஷத்துலேயே வெளியே பயங்கரமாக ஒரு சத்தம் கேட்குது, கண்ணாடியை போட்டு உடைக்கிற மாதிரி. என்னமோ அதுன்னு சொல்லிட்டு வெளியே ஓடி போய் பார்த்தா இவங்க வீட்டுக்கு வெளியே இவங்களோட அப்பாவோட வண்டி ஃபார்ச்சுனர், அப்புறம் இவங்களோட கார் ஸ்விஃப்ட் எல்லாமே வரிசையை நிப்பாட்டி வச்சுருப்பாங்களாம். அதுக்கு பக்கத்துலேயே நிறைய தென்னை மரங்கள்லாம் இருக்குமாங்க. இந்த தென்னை மரத்துலேருந்து இளநீ ஒன்று விழுந்து இவங்க அப்பாவோட கார் உடஞ்சிருக்குது. கண்ணாடி நொறுங்கி போய் கிடக்குதுங்க. என்னடா அது அடுத்தடுத்து அபசகுணமாக நடக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பயம் கொடுத்துருக்குது. இதே நேரத்தில் கரெக்டாக இந்த சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கிற இதே நேரத்தில் லக்ஷ்மிக்கு ரவி கிட்ட இருந்து கால் வருது. பயந்துக்கிட்டே அட்டன் பண்ணுறாங்க. அவருக்கு எதனா ஒன்று ஆயிருக்குமோங்கிற பயத்தில் லக்ஷ்மி ஃபோனை அட்டன் பண்ணி பேசும்போது ரவி சந்தோஷமான ஒரு விஷயத்த சொல்கிறாரு. மா, அந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் ஃபுல்லாகவே கொடுத்துட்டேன், இன்னொரு 2-3 நாளில் பத்திரப்பதிவு இருக்குது, நீயுமே வந்துரு அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. இப்போது லக்ஷ்மிக்கு இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரிலங்க. இங்கே நடந்தது எல்லாத்தையுமே மறைச்சிடுறாங்க. சரிங்க, நாங்கள் கோவிலுக்கு வந்திருக்கோம், நான் கூப்பிடட்டுமான்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஆனால் லக்ஷ்மியோட மனசுக்குள்ளே இப்போ ஒரு பயம் வந்துருச்சுங்க. அந்த வீடு 8ஆம் நம்பர் வீடு. அப்போது ஆல்ரெடி ரவியோட வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அதை வேணான்னு சொல்கிறாங்க. இவங்களோட வீட்டில் இருக்கிறவங்களும் வேணான்னு தான் சொல்லியிருப்பாங்க. இவங்க அதை மறைச்சிட்டாங்க. இப்போ என்ன தான் சிரிச்சுக்கிட்டே உங்களோட ஆசைங்க, உங்களோட கனவுங்க, அதை வாங்குங்கன்னு சொன்னாலும் அவர் அங்கே அட்வான்ஸ் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா இங்கே அபசகுணமாக நடந்துகிட்ருக்கு. இதை எப்படி எடுத்துக்கிறது? இப்போ கூட லட்சுமி அவங்க அப்பா கிட்டே அம்மா கிட்டே சொல்லலைங்க. அவங்களுக்கு ரவியோட சந்தோஷம் தான் பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்குது. இது எல்லாத்தையுமே ஏன் அபசகுணமாக எடுத்துக்கணும்? ஒருவேளை இவங்க வீட்டில் இருக்கிறவங்க கேர்லெஸ்ஸாக சாமி கும்பிட்டனால தான் அங்கே தீ பிடிச்சிருக்குது. வெளியே தென்னை மரத்துலேருந்து அடிக்கடி இளநீ கீழே விழுகிறது சகஜம்தான். இவங்க கார் கண்ணாடியவே கிட்டத்தட்ட 3 தடவை மாற்றிருக்கிறாங்களாம். அதனாலேயே அப்படி இருக்கும் பட்சத்தில் இதை ஏன் அபசகுணமாக எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு இவங்களே பாசிட்டிவாக நினச்சிக்கிறாங்க. இந்த சம்பவங்கள்லாம் நடந்ததுக்கப்புறமா ஒரு 2 நாள் போகுதுங்க.
அடுத்த நாள் தான் இவங்க பெங்களூருக்கு கிளம்பணும். அதாவது அடுத்த நாள் நைட்டு கிளம்பி காலையில் அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் போகிற மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ லக்ஷ்மி என்ன சொல்கிறாங்கன்னா, நைட்டே கிளம்பி அங்கே போயிடலாம், பெங்களூருக்கு போயிடலாம், அங்கேயே தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங் ஃபுல்லாக வெளியே சுற்றிட்டு நைட்டுக்காக கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க. நல்ல விஷயத்துக்கு போகிறதுனால இவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வராங்க. ஏன்னா வீடு வாங்க போகிறாங்க இல்லையா. இவங்களோட மாப்பிள்ளை இவங்க வரதட்சணை கொடுக்காம அவரோட காசுலேயே ஒரு சொந்த வீடு வாங்குறதுங்கிறது இந்த ஜென்ரேஷனுக்கு பெரிய விஷயங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்களோட குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே கிளம்பி பெங்களூருக்கு போயிருக்கிறாங்க நைட்டு. அங்கே ஒரு ஹை கிளாஸ் ஹோட்டலில் இவங்க எல்லாருக்குமே ரூம் போட்டு ஸ்டேயும் பண்ணிடுறாங்க. லக்ஷ்மியும் அவங்களோட தங்கச்சியும் ஒரு ரூமில் ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க. லக்ஷ்மியோட அப்பா அம்மா ஒரு ரூமில் ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் எல்லாருமே தனித்தனியாக தங்கியிருக்கிறாங்க. வேறு வேறு ரூமில் ஒரே ஹோட்டலில் தங்கியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நைட்டு ஒரு 11-11:30 மணி இருக்குமா. லக்ஷ்மி அவங்களோட பார்ட்னர்கிட்ட, அதாவது ரவி அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அன்னைக்கு நைட்டு ஒரு 11 மணிலேருந்து 11:30 மணி இருக்குமாங்க. லக்ஷ்மியோட தங்கச்சி நல்லா அசந்து தூங்குறாங்க. ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணனால அவங்களுக்கு செம டயர்டு, படுத்து தூங்கிட்டாங்களாங்க சாப்பிட்டுட்டு. இப்போது லக்ஷ்மி மட்டும் ரவி கிட்ட உட்காந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறாங்க அவங்களோட ரூமில். அவங்களோட ரூம் ஒரு சூட் ரூமாங்க. சூட் ரூம்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். வெளியே ஹால் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும், உள்ளுக்குள்ளே ஒரு பெட்ரூம் இருக்கும், ரெஸ்ட் ரூம் இருக்கும், பால்கனி இருக்குங்க. இதுதான் சூட் ரூம். இப்போது பெட்டில் லக்ஷ்மியோட தங்கச்சி படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. வெளியே ஹாலில் உட்காந்து தான் ரவி கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறாங்க லக்ஷ்மி. ஹாலில் டிவியும் ஓடிட்டு இருந்திருக்குதுங்க. இப்போது ரவி கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கும்போது முதல்ல ஃபுல்லாகவே இவங்களோட இந்த வாழ்க்கை, இதுக்கப்புறம் இவங்க எப்படி வாழ போகிறாங்க, இவங்க வீட்டில் யார் யாரெல்லாம் எப்படிப்பட்டவங்க, அவங்க வீட்டில் எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ரவி அந்த வீட்டை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த 8ஆம் நம்பர் வீட்டு மேலே உனக்கு எதனா இந்த மாதிரி நம்பிக்கைகள்லாம் இருக்குதா லக்ஷ்மி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது லக்ஷ்மிக்கு வாய் வரைக்கும் வருது, ஏங்க நீங்கள் ஃபோன் பண்ணும் போதே எங்கள் வீட்டில் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்துச்சுன்னு சொல்லலான்ட்டு வருது. ஆனால் அதை சொல்லாமல் மறைச்சிடுறாங்க. இல்லைங்க எனக்கு தெரில, நானும் கேள்விப்பட்டிருக்கேன் 8ஆம் நம்பர் வீடு 13ஆம் நம்பர் வீடுலாம் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு நீங்கள் சொன்னதுக்கப்புறமா அதில் பெரிய உடன்பாடு இல்லைங்க. இதைத்தான் நான் எங்கள் அப்பா அம்மா கிட்டேயும் சொன்னேன். ஏன் என்னாச்சு? இல்லை, ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, எங்கள் அப்பா அம்மாவுக்கு இந்த மாதிரிலாம் விஷயங்கள் பிடிக்காது. அதை மீறியும் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறமா எங்கள் அப்பா அம்மா ஃபோன் பண்ணி ரவி அவரோட வீட்டில் அப்பா அம்மா 2 பேரும் இந்த பொண்ணுக்காக வாங்கி வச்ச, பொண்ணு மாப்பிள்ளைக்காக வாங்கி வச்ச பட்டு சேலை இது எல்லாத்தையும் சாமி முன்னாடி வச்சு கும்பிட்டுட்டு இருக்கும்போது எங்கேருந்து தீப்பிடிச்சிச்சுனே தெரியலையா. அவரோட வீட்லேயும் சேம் டைமில், அதாவது லக்ஷ்மி வீட்டில் தீப்பிடிச்ச மாதிரியே அவங்களோட வீட்லேயும் சேம் டைமில் தீப்பிடிச்சிருக்குது சாமி ரூமில். இது எப்படி கோஇன்சிடென்ட்டாக இருக்கும்? இதை ரவியோட அப்பா அம்மா இவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து மறைச்சிருக்கிறாங்க. எப்படி இவங்க மறைச்சாங்களோ அதே மாதிரி அவங்களும் மறைச்சிருக்கிறாங்க. இப்போ லக்ஷ்மிக்கு ஏதோ ஒரு விஷயம் தப்பாக படுது. ரவி கிட்ட ஓப்பனாகவே சொல்கிறாங்க, ரவி எனக்கு என்னவோ சரியாக படலை, நீங்கள் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் சொன்ன இதே டேட்டில், அதாவது எனக்கு ஃபோன் பண்ணிங்க இல்லையா, அதே டேட்டில் எங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொல்லும்போது அவருமே 2 நிமிஷம் பேசாமல் இருக்கிறாரு. அப்புறமா இங்கே பாருமா, இது எல்லாமே கோஇன்சிடென்ட்டாக தான் நடக்கிறது தான், நீ நினைக்கிறது தான் நானும் நினச்சேன், நீ ஏன் அன்னைக்கே என்கிட்ட சொல்லலை? இல்லைங்க இதெல்லாம் அவங்க கவனக்குறைவாக இருந்தனால தீப்பிடிச்சிச்சு, எப்பயுமே மரத்துலேருந்து தேங்காய் விழுகிறது தான், அதனால் விழுந்து உடஞ்சிருச்சு, அதுதான் உண்மை. இவங்களுமே கேர்லெஸ்ஸாக இந்த சூடம் ஏற்றுறது அது இதுன்னு சொல்லிட்டு எங்கள் சாமி ரூமில் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அது கை தவறி கீழே விழுந்திருக்கலாம், அதில் தீப்பிடிச்சிருக்கலாம், அதை இவங்க அபசகுணமாக நினச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்க எல்லாருக்கும் இந்த சம்பவம் நடக்கும்போது நான் போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் அதுக்கு நான் என்ன பண்ணுறது? உடனே அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணனால தான் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுருவாங்க. இந்த லிஸ்ட்டில் நீ இருக்க மாட்டேன்னு நான் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது லக்ஷ்மியால் எதுவுமே சொல்ல முடியலையாங்க. லக்ஷ்மியோட அப்பா அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் போயிடுது. 2 பேருக்குமே சொல்லி வச்ச மாதிரி ஹெவி ஃபீவராங்க. அது போக லக்ஷ்மியோட அண்ணன் லிஃப்ட்டில் வராமல் படிக்கட்டில் இறங்கி வந்திருக்கிறாருங்க. ஸ்டெப்ஸ் வழியாக வரும்போது கீழே வலிக்கி விழுந்து அவருக்கு முட்டியில் சரியான அடியாம். அது போக அவங்களோட அத்தை மாமா எல்லாருக்குமே சொல்லி வச்ச மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் தடங்களாகவே நடந்திருக்குது. இப்பயுமே லக்ஷ்மியோட மனசில் தப்பாக தாங்க தோணியிருக்குது. ஆனால் ரவியோட சந்தோஷத்துக்காக எல்லாத்தையுமே இவங்க பொறுத்துக்கிட்டு சரி பரவாயில்ல, இது எல்லாமே இப்பயும் கேஷுவலாக நடக்கிற ஒரு விஷயந்தான். ஃபீவருங்கிறது இன்றைக்கி நைட்டு படுத்துங்கிறோம், காலையில் அடிக்குதுன்னா அது ஏன் அடிக்குது என்னங்கிறத சொல்ல முடியாது. இப்போ ஸ்டெப்ஸில் நடந்து போகும்போது நம்ம தான் பார்த்து போகணும். ஏன் வலிக்கு விழுந்தா அவங்க அண்ணன் தான் வந்துட்டு பார்த்து போயிருக்கணுங்கிற மாதிரி மைண்ட் செட் பண்ணிக்கிட்டு ஒரு வழியாக இது எல்லாத்தையுமே சமாளித்து ரவியே அந்த ஹோட்டலுக்கு வந்து எல்லாரையும் ஒரு டெம்போ ட்ராவலர் மாதிரி ஒரு வேன் அரேஞ்ச் பண்ணி அதில் கூட்டு போயிருக்கிறாருங்க சைட்டு பார்க்குறதுக்காக. ஆல்மோஸ்ட் வாங்கிட்டாங்க, இதுக்கப்புறம் மாற்ற முடியாது, அந்த சைட்டை பார்க்குறதுக்காக கூட்டு போகிறாரு. அந்த சைட்டுக்கு கூட்டு போயிட்டு அங்கேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் அந்த சைட்டுக்கு உங்களை கூட்டு போயிட்டு அங்கேருந்து ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவலாங்க போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு. இப்போது அந்த சைட்டுக்கு கூட்டு போகும்போது ரவி அவரோட காரில் லக்ஷ்மியவும் அவங்களோட அண்ணனையும் அவங்க அண்ணியவும்
அக்காவும், அதாவது லக்ஷ்மியோட அண்ணி, இவங்க எல்லாருமே ஒரு காரில் வராங்க, ரவியோட காரில் வராங்க. மற்றவங்க எல்லாருமே பின்னாடி இருக்கிற டெம்போ ட்ராவலரில் வந்துட்டு இருக்கிறாங்க. அவ்வளவு நேரம் கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டாங்க. ஆனால் கரெக்டாக அந்த சைட்டுக்குள்ளே போகும்போது ஒரு ஆர்ச் இருக்குமாங்க, வெல்கம் ஆர்ச். அந்த ஆர்ச்சுக்குள்ளே வண்டி போகும்போது சொல்லி வச்ச மாதிரி ரவியோட வண்டி பஞ்சர் ஆயிடுது. என்னமோ அதுன்னு சொல்லிட்டு இறங்கி பார்த்தா அந்த இடத்துல ஆணியும் இல்லை, பீங்கானும் இல்லை, க்ளீனாக இருக்குது. இந்த புதுசாக கட்டுற சைட்லலாம் ரோடை எப்படி வச்சுருப்பாங்கங்கிறது உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் கார் டயர் எப்படி பஞ்சர் ஆச்சு? இதை பெருசாக எடுத்துக்கலங்க, ரவியும் எடுத்துக்கல, யாருமே எடுத்துக்கல. ஆனால் லக்ஷ்மிக்கு மட்டும் உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருந்திருக்குதுங்க. என்னடா அது உள்ளே போகும்போதே இப்படி ஆகுதுன்னு. ஆனால் இடம் சூப்பராக இருக்குதாங்க. இந்த சைட்டே பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி சூப்பராக இருக்குதான். நல்ல ஒரு ஆம்பியன்ஸில் சூப்பரான ஒரு இடம். இந்த இடத்த வேணான்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே மனசு வராது. அதே நேரத்தில் பயமும் இருக்கும் இல்லையா? இப்போ பஞ்சரான காரை பார்க்கறதுக்காக வெளியே இருந்து ஆளை வர வச்சுட்டு ஓரமாக வண்டியை நிப்பாட்டிட்டு இவங்க எல்லாருமே உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதுக்கப்புறமா எந்த இடம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவங்களில் யாருக்குமே அங்கே இருக்கிற லாங்குவேஜ் புரியாதுங்கிற பட்சத்தில் அதனாலேயே ரவி அவங்களோட அப்பா அம்மாவாக இருக்கட்டும், லக்ஷ்மியோட அப்பா அம்மாவாக இருக்கட்டும், ஃப்ரீயாக விட்டாராம். அவங்க பாட்டுக்கு போய் பேசிக்கிட்டு அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு சூப்பராக இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது லக்ஷ்மியும் ரவியும் வீட்டுக்கு முன்னாடி, அதாவது அவங்களோட இடத்துக்கு முன்னாடி நின்று இவங்களுக்குள்ளே பேசிப்பாங்க இல்லையா, கற்பனையா இந்த இடத்துல என்னோட பெட்ரூம் இருக்கணும், அங்கே வந்து நம்ம குழந்தையோடது அப்படி இப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது கீழே ரத்தமாக கொட்டி இருக்குதுங்க. ஒரு மாதிரி சொட்டு சொட்டாக ரத்தமாக இருக்குது. இதை லக்ஷ்மி கவனிச்சுட்டு ரவி கிட்ட சொல்கிறாங்க. ரவி அவங்களோட கையை பிடிச்சிட்டு இரு யார்ட்டையும் சொல்லாத, என்ன ஏதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு லக்ஷ்மியை கூப்பிட்டுட்டு நடந்து போகிறாரு. அந்த பிளட் லைனை அப்படியே ஃபாலோ பண்ணி போனால் கரெக்டாக இவங்களோட இடத்துக்குள்ளேயே ஒரு பூனை ஒன்று இறந்து போய் கிடக்குதான். இந்த பூனை இயற்கை மரணம் அடைஞ்ச மாதிரி தெரிலங்க, நார்மலாக செத்து போன மாதிரி தெரியலை. யாரோ ஒருத்தவங்க அதை கடிச்சிருக்கிறாங்க. மேலே பல்லச்சு இருக்குது, 2 பல்லச்சு அது மேலே இருக்குது. இப்போ ரவி எதுவுமே பேசாமல் அங்கே இருந்த ஒருத்தரை, இந்த மெயின்டெனன்ஸில் இருக்கிற ஒருத்தரை கூப்பிட்டு என்னையா அதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவருக்குமே தெரியலை. என்னங்க இது எனக்கு தெரில, எப்போ இந்த பூனை செத்து போச்சு, எப்படி செத்து போச்சுன்னா எனக்கு தெரில, இதை நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்லும்போது நான் எதுவும் பெருசாக எடுத்துக்கல, பெரியவங்களாம் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த பூனையை எப்படியாவது தூக்கிட்டு போய் புதைச்சிரு, இல்லை எங்கள் டைம் போட்டுருன்னு சொல்கிறாரு. அவரும் அந்த பூனையை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாராங்க, யாருக்கும் தெரியாத மாதிரி. இந்த ரத்தக்கரையாக இருக்கு இல்லையா அங்கங்கே, இது எல்லாத்தையுமே மண்ணு போட்டு மூடி வச்சிடுறாங்க. இப்போ ரவியோட அப்பா அம்மா, லக்ஷ்மியோட அப்பா அம்மா எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்துல வந்து நின்று பூமி பூஜை மாதிரி சும்மா இவங்களுக்குள்ள ஒரு சமுதாயம் இருக்கு இல்லையா, பூவெல்லாம் போட்டு இந்த எலுமிச்சம்பழம்லாம் வச்சுட்டு வருவாங்களாம். அந்த மாதிரி அவங்க போடுறதுக்காக அங்கே வரும்போது சந்தோஷமா அவங்களுக்கு என்னன்னா தன்னோட பையன் வந்து வீடு வாங்கியிருக்கிறான். அதே மாதிரி மாமனாருக்கும் மாப்பிள்ளை வந்து வீடு வாங்கியிருக்கிறாரு, அவரோட சொந்த காசுல ஒரு இடம் வாங்கி வீடு கட்ட போறாருங்கிற பட்சத்தில் சந்தோஷமா அந்த சமுதாயத்தை பண்ணிட்டு இருக்கும் போதே ரவியோட அப்பா நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே படுத்துட்டாராங்க அந்த இடத்துலயே. என்னமோ எதுன்னு சொல்லிட்டு அவர் ஆம்புலன்ஸில் தூக்கிட்டு போகும்போதே அவரோட உயிர் அங்கேயே பிரிஞ்சிருச்சான். லைக் அந்த பூமி பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அங்கேயே அவர் இறந்துட்டாரு ஹார்ட் அட்டாக்ல. எப்படிங்க இருக்கும் உங்களுக்கு? நல்ல விஷயம், ஒரு விஷயத்துக்காக எல்லாருமே ஒன்று கூடி அந்த பூஜையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது, அவங்க சமுதாயத்தை பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா அங்கேயே நெஞ்சு பிடிச்சிட்டு விழுந்து இறந்துட்டார்னா இதுக்கு மேலே லக்ஷ்மியால் எதுவும் பேசாமல் இருக்க முடியலைங்க. இப்போ லக்ஷ்மி அவங்களோட அப்பா அம்மா கிட்ட உண்மையை சொல்லிடுறாங்க. ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் என்ன நடந்துச்சோ, இவங்க 2 பேரும் என்ன பேசுனாங்களோ, அவங்க வீட்டில் என்ன நடந்துச்சு, இவங்க வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறாங்க. இப்போது அவங்க அப்பா இறந்ததுனால கல்யாணத்தை தள்ளி வைக்கிறாங்க. இப்போ வேணாம், இது எனக்கு என்னவோ அவசகுணமாக படுது. இப்போ மாப்பிள்ளைக்கும் மாமனாருக்கும் சண்டை வருது. ஏன்னா ரவி என்ன சொல்கிறாருன்னா, இன்னுமே நான் சொல்கிறேன், இது ஒரு மூட நம்பிக்கையாக தான் நீங்கள் பார்க்குறீங்க. எங்கள் அப்பாவுக்கு ஆல்ரெடி ஒரு அட்டாக் வந்துருந்துச்சு, இப்போ செகண்ட் அட்டாக்ல அவர் இந்த மாதிரி ஆயிட்டாரு. ஆனால் இந்த நேரத்தில் நான் அப்படி சொல்ல விரும்பலை. ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு மாமா, காசு நான் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் இது வந்து பெரிய ப்ராசஸ்ஸு. நான் வேணான்னு சொல்கிற நேரத்தில் நான் அந்த வீடை கெட்டியும் முடிச்சிருவேன். நீங்கள் ஏன் இந்த மாதிரி மூட நம்பிக்கையில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு லக்ஷ்மியுமே திட்ட ஆரம்பிக்கிறாரு ரவி. இப்போது லக்ஷ்மி ஓப்பனாகவே கேட்குறாங்க, இங்கே பாருங்கள் ரவி, நீங்கள் நம்பிக்கை இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் விடுங்க, கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை பிளாப்ளா இதெல்லாம் விடுங்க. ஆனால் உங்களோட அப்பா எப்படி இறந்து போவார், அதுவும் அந்த இடத்துல வச்சு எப்படி இறந்து போவார்? இப்போ வரைக்கும் நடக்கிற எல்லா சம்பவங்களுமே அபசகுணமாக தான் நடந்துட்டு இருக்குது. எனக்கும் இந்த அபசகுணங்கள் மேலாம் நம்பிக்கையே கிடையாது. ஆனால் இந்த இடத்த நீங்கள் என்னைக்கு ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அன்னையிலேருந்து ஆரம்பிச்சிச்சுங்க, எல்லாமே தப்பாக தான் நடந்துட்டு இருக்கு. உங்ககிட்ட நானே ஒரு விஷயத்தை சொல்லாமல் மறைச்சிட்டேன். ஜஸ்ட் மிஸ்ஸில் ஒரு லாரியிலேருந்து தப்பிச்சு வந்தோம் நாங்கள். எப்படின்னா, இவங்க மார்த்தாண்டம்லேருந்து பெங்களூருக்கு வந்துட்டு இருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி இங்கே ஹோட்டலில் வந்து தங்குறதுக்கு முன்னாடி பைபாஸில் வரும்போதே ஒரு லாரியில் ஆக்சிடென்ட் ஆக வேண்டியதாங்க இவங்க அப்பாவோட ஃபார்ச்சுனர். ஜஸ்ட் மிஸ் ஆகும், ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் ஹார்ட் பீட்டை நின்றுச்சாங்க இவங்களுக்குலாம். அவங்க அப்பா நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கிறாரு. சடன் பிரேக் அடித்தோடனே இவங்க பார்த்துருக்குறாங்க, டிரைவரை வந்து இவங்க போட்டு கொடுக்கல. அவருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு லாரிக்காரன் ரொம்ப பக்கத்தில் வந்துட்டான்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நடந்ததே வேற. லக்ஷ்மி எல்லாத்தையுமே கவனிச்சிருக்கிறாங்க.
இப்போது அவங்க ஒரே முடிவாக இந்த வீடு வேணாங்கிறாங்க. ரவி இந்த வீடு வேணான்னா அப்போ நம்ம கல்யாணமும் வேணாங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க. இவங்க 2 பேருமே கிட்டத்தட்ட 1 வருஷமாக பேசிக்கலையாங்க. ரவியோட அப்பா இறந்ததுக்கப்புறமா இந்த கல்யாணமும் நின்றுது, அந்த வீடு வேலைகள் மட்டும் நடந்துக்கிட்டே தான் இருந்திருக்குது. ரவியும் லக்ஷ்மியும் பேசுறது கிடையாது. லக்ஷ்மியோட அப்பா வேற மாப்பிள்ளைங்களாம் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் லக்ஷ்மி எல்லாரையுமே வேணாம்னு சொல்லிட்டு நிராகரிக்கிறாங்க. 1 வருஷத்துக்கு அப்புறமா ரவி கிட்ட இருந்து லக்ஷ்மிக்கு ஒரு ஃபோன் கால் வருதுங்க. அழுகிறாரு. உடனே பார்க்கணும் போல் இருக்குன்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் எங்களோட வீட்டுக்கு வாங்க, நான் வந்து பெங்களூருக்குலாம் வர முடியாது, எங்கள் வீட்டுக்கு வாங்கங்கிறாங்க. நான் உங்கள் ஊரில் தான் நிற்கிறேன், ஊர் எல்லையில் தான் நிற்கிறேன், உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு உள்ளே வரலான்ட்டு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இதில் என்னங்க இருக்குது, நீங்கள் வாங்க, அப்பாவும் வீட்டில் தான் இருக்கிறார், பேசலாம். இல்லை நான் உங்ககிட்ட தனியாக பேசணும், வீட்டுக்கு வாங்க, முதல்ல பெரியவங்க கிட்ட பேசுங்க, அப்புறமா தனியாக பேசுகிறத பற்றி பேசிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ரவியும் வீட்டுக்கு வராருங்க. வீட்டுக்கு வந்ததுமே அவங்க அப்பா, அதாவது லட்சுமியோட அப்பாவோ அம்மாவோ இல்லை மாமா சித்தப்பா யாருமே அவரை தப்பாவோ இல்லை வெளியே போங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லலையாங்க. வாங்க உள்ளே வாங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு டீ எல்லாம் போட்டு கொடுத்துருக்குறாங்க. அவர் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஓப்பனாக சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மாமா என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு லட்சுமியை வந்து மறக்க முடியலை, அது போக லட்சுமி சொன்னதும் உண்மை தான், நீங்கள் எல்லாருமே வச்சுருக்க நம்பிக்கையுமே உண்மை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது லட்சுமிக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. ஏதோ ஒன்று நடந்திருக்குது, அதனால தான் இவர் உடஞ்சி போய் இங்கே வந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு என்னாச்சுன்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. 1 வருஷத்துக்கு முன்னாடி ரவியோட அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா இந்த வீடு கட்டுற வேலையை அவர் இன்னுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். சைடு பை சைடாக அவர் ஆல்ரெடி அமௌண்ட்லாம் சப்மிட் பண்ணிட்டாரு. இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்க வேண்டிய பேலன்ஸ் வச்சிருக்கிறாரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் ரவியோட அம்மாக்கும் உடம்பு முடியாமல் போகுது. எவ்வளவோ ஹாஸ்பிட்டல்ஸில் ஏறி இறங்குறாங்க. இது மருத்துவத்தால் குணப்படுத்த முடியாத ஒரு நோய் மாதிரி தெரியுதுங்க. நிறையா கோவிலுக்கு போகிறாங்க, தர்காவுக்கு போகிறாங்க, எங்கேயுமே இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கல. பெங்களூரில் ஃபேமஸான ஒரு அம்மன் கோயில் இருக்குதாங்க, ஒரு காளியம்மன் கோயில். அந்த கோவிலில் போயிட்டு இவங்க அம்மாவை காட்டும் போது, அதாவது இவங்க அம்மாவை கூப்பிட்டு போய் ஒரு அம்மா கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தம்பி நீ வைக்கக்கூடாத ஒரு இடத்துல கை வச்சிட்ட, நீ எவ்வளோ சீக்கிரமாக அந்த இடத்துலேருந்து வெளியே வரையோ அவ்வளோக்கு அவ்வளோ உன்னோட குடும்பத்துக்கு நல்லது, இல்லைனா உன்னை சேர்ந்தவங்க எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க, நீயுமே கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கப்பட்டுருக்கிற, அது உனக்கே தெரியுங்கும் போது தான் இவருக்கு ஒரு விஷயம் புரிய வருதுங்க. ரவி வேலை பார்த்துட்டு இருக்கிற ஐடி கம்பெனியில் அவருக்கு ப்ரமோஷன் கிடைக்க வேண்டிய இடத்துல இருந்தவர் ப்ரமோஷன் கிடைக்கல. அது போக மேனேஜர் கிட்ட நிறைய கெட்ட பேர் வாங்க ஆரம்பிக்கிறாரு. இவரை வேலையை விட்டே தூக்கலாமாங்கிற அளவுக்கு அவங்க கம்பெனிக்குள்ளே பேச்சுவார்த்தைகள்லாம் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. இது எல்லாமே அந்த இடத்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா தான் நடக்க ஆரம்பிச்சிருக்குது. இப்போ கூட ரவிக்கு என்ன தோணுதுன்னா, இது எல்லாமே எதனால் அந்த இடத்த மட்டுமே சார்ந்து இருக்கணும், அந்த இடத்துல ஒரு சுடுகாடோ, இதுக்கு முன்னாடி சுடுகாடோ எதனா ஒன்று இருந்துச்சுனாலோ, இல்லை அந்த இடத்துல யாராச்சும் ஒருத்தவங்களை கொண்டு புதைச்சிருந்தாங்க, அதுலேருந்து பேய் வருது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல. எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல 8ஆம் நம்பருங்கிற அந்த ஒரு நம்பரை வச்சுக்கிட்டு ஏன் இப்படி எல்லாருமே ப்ளே பண்ணுறாங்கங்கிற ஒரு மைண்டில் இன்னுமே இருக்கிறாராங்க ரவி. ஆனால் பயம் கொடுக்குது, ஒருவேளை இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் கொடுக்குது. இப்போ ரவிக்கு அவங்க அம்மாவையும் காப்பாற்றணும். எதிர்பாராத விதமாக ரவியோட அப்பா இறந்த மாதிரி அவங்க அம்மாவும் தவறிட்டாங்கன்னா ரொம்பவே ஒரு கஷ்டப்படுவார். அப்படி இருக்கும் பட்சத்தில் சரி ஓகே வேற யாருக்காச்சும் மாற்றி விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாரு. வாங்கின ரேட்டை விட 10-12 லட்ச ரூபா கம்மியான ரேட்டுக்கு வேற ஒருத்தர்கிட்ட புரோக்கர் மூலமா தள்ளி விட்டாராங்க அந்த இடத்த. இதுக்கான ப்ராசஸிங் டைம் இருக்கு இல்லையா, இந்த ப்ராசஸிங் டைமில் ரவியோட அம்மாவும் இறந்துட்டாங்களாங்க. அவர் சொல்லும் போது எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி தூக்கி போட்டுச்சு. ஏன்னா இந்த பையனை நம்பி எப்படி நம்ம பொண்ணை வந்து கொடுக்கறது, இப்படி ஒருத்தர் இவர் இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் வச்சிருக்கிற ஒருத்தர் வீட்டில் வந்து அவருக்கு நடந்த சம்பவங்கள்லாம் கதையாக சொல்லும் போது யாருங்க பொண்ணு கொடுப்பா. ஆனால் லக்ஷ்மியோட சம்மதத்தின் காரணமாக லக்ஷ்மியோட அப்பா மாமா எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்களாம் கல்யாணத்துக்கு. ரவி அவங்க அப்பாவுக்காச்சும் ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்து 2வது அட்டாக்ல தான் இறந்து போனார் ஸ்பாட்லேயே. ஆனால் ரவியோட அம்மாக்கு ஃபர்ஸ்ட் ஹார்ட் அட்டாக்லேயே அவங்க இறந்துட்டாங்களாம். ஒரு நாள் நைட்டு ஒரு 10-10:30 மணி இருக்குமாங்க. ரவியோட அம்மா தனியாக தான் ஒரு ரூம்ல தூங்கிட்டு இருப்பாங்களாம். ரவியோட தம்பி தனியாக ஒரு ரூம்ல தூங்கிட்டு இருப்பாராம். திடீர்னு ரவியோட தம்பி காதுல அவங்க அம்மா வந்து, தம்பி அண்ணனை பார்த்துக்கோப்பா பத்திரமா இருங்கன்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரி, பக்கத்துல இருந்து சொன்ன மாதிரி ஒரு ஃபீல்ல அவர் டக்குன்னு எந்திரிக்கிறாரு பதறி அடிச்சு. எந்திரிச்சவருக்கு ஒரு ஷாக்குங்க. என்னடா அது, நம்ம ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்கோம், அம்மா அவங்க ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க, எப்படி அம்மா வந்து காதுகிட்ட வந்து பேச முடியும், என்னமோ எதுன்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் அவர் எந்திரிச்சு அவங்களோட ரூமில் ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்க அம்மா கட்டிலேருந்து கீழே விழுந்து நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு அவங்க அம்மா
இறந்துட்டாங்க. ரவியோட அம்மாவும் ஹார்ட் அட்டாக்ல இறந்ததுக்கு அப்புறமா அவருக்கு முழுக்க இந்த மாதிரியான விஷயங்கள் மேல நம்பிக்கை வந்துருச்சாங்க. இப்போ அந்த வீடை நான் வாங்கல, வேற ஒருத்தருக்கு மாத்தி விட்டேன் மாமா, என்னால லட்சுமியை வந்து மறக்க முடியல, என் தம்பிக்கு வந்து லட்சுமியோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், உங்களுக்கு சம்மதம்னா? அண்ணன் தம்பி 2 பேருமே அக்கா தங்கச்சிங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணிக்கிறோம், உங்களுக்கு சம்மதம் இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லி அவரே வந்து பொண்ணு கேட்டிருக்கிறாருங்க. இப்போ லட்சுமி கிட்ட அவங்க அப்பா அம்மா 2 பேருமே எவ்வளவோ பேசி இருக்கிறாங்க. மா வேணும்னு சொல்ல முடியாது, வேணான்னு சொல்ல முடியாதுமா, ஆனா கொஞ்சம் பயமா இருக்குமா, அவங்க குடும்பத்தில் அடுத்தடுத்து சாவு விழுந்திருக்கு, அது போக அந்த இடம் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்ட் செட் பண்ணனால ஓகே, இதுக்கப்புறமா அந்த மாதிரி நடக்காதுங்கிறதுக்கு என்ன ஒரு கேரண்டி? நீ யோசிச்சு முடிவு எடுத்துக்கம்மா, ஆனால் உன்னோட முடிவு தான். இந்த 1 வருஷமாகவே நீ கல்யாணம் பண்ணாமல் வர வரன்கள் எல்லாத்தையுமே பசங்க யாருமே பிடிக்கலன்னு சொல்கிறப்பவே எனக்கு தெரியும் நீ ரவியை தான் லவ் பண்ணுறன்ட்டு. இருந்தாலும் ஒரு தடவைக்கு 100 தடவை யோசித்து பார்த்துக்கம்மான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா லட்சுமிக்கு 2 நாள் டைம் கொடுத்துருக்கிறாரு. 2 நாளுக்கு அப்புறமா அவங்களோட முடிவை சொல்கிறாங்க, நான் ரவியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இப்போ அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பெங்களூரில் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆப்போசிட் அப்பார்ட்மெண்ட்டில் தான் 6th ஃப்ளோரில் தங்கி இருக்கிறாங்களாங்க. இவங்க தங்கி இருக்கிற அந்த ஹைரைஸ் அப்பார்ட்மெண்ட்லையும் 8th ஃப்ளோர் கிடையாதான், 13th ஃப்ளோர் கிடையாதான். அவ்வளோதாங்க. இதோட லக்ஷ்மி என்கிட்ட சொன்ன ஸ்டோரியை என்னோட ஸ்டைலில் நான் உங்ககிட்ட நரேட் பண்ணிட்டேன். இந்த ஸ்டோரியில் பேயின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்திருக்காதுங்க. ஆனால் அந்த பொண்ணு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்ல எனக்குள்ள ஒரு பயம் வந்துச்சுங்க. அதே ஃபீல் உங்களுக்கு இருந்திருக்கும் நம்புகிறேன். இப்போது லக்ஷ்மி ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்னென்னா, இந்த மாதிரி நியூமரிக் நம்பர்லாம் வந்து உண்மையாக பொய்யாங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுண்ணே, ஆனால் எங்களோட லைஃப்பில் நடந்த ஒரு பர்சனல் விஷயத்தை தான் உங்ககிட்ட நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறோம். சிலருக்கு இந்த 8ஆம் நம்பர் 13ஆம் நம்பருங்கிறது ராசியான நம்பராக கூட இருக்கலாம். அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அவங்க நல்லா கூட வந்திருக்கலாம். அதில் நம்ம தலையிட முடியாது. இதை வந்து பர்டிகுலராக மென்ஷன் பண்ணியே சொல்லுங்கண்ணே. ஏன்னா நிறைய பேர் வந்து நீங்கள் ஸ்டோரி சொல்லும் போது நீங்கள் யார் உங்ககிட்ட ஸ்டோரி சொல்கிறாங்களோ அவங்க சொல்கிறத சொல்லிட்டு போயிடுறீங்க. ஆனால் கீழே கமெண்ட்டில் வந்துட்டு என்னமோ உங்களை தான் எல்லாருமே திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த ஸ்டோரிக்கு கீழே கமெண்ட்ஸ்லாம் வருண்ணே. அதனால் இந்த பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணி சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த பொண்ணோட பேர் லக்ஷ்மி கிடையாதுங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே புனை பெயர்கள் தான். அவங்களோட ஊர் பேர் மட்டும் உண்மையான பெயருங்க. மார்த்தாண்டத்தை சேர்ந்த ஒரு பொண்ணோட அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை கதை தான். இப்போ வரைக்குமே அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த சம்பவத்தை மறக்கவே முடியாதான். குறிப்பாக ரவி, அவங்களோட தம்பி, இவங்க 2 பேர் சைடில் தான் இழப்பு அதிகம். இப்போ இந்த கதையில் சம்மந்தப்பட்ட எல்லாருமே நம்ம டெவில்ஸ் கிச்சன் ஷோவை, அதாவது இந்த எபிசோட பார்த்துக்கிட்டு இருப்பாங்களாம். அவங்க எல்லாருக்குமே பெரிய ஹாய் சொல்ல சொன்னாங்க. அது போக லக்ஷ்மிக்கு ஏப்ரல் 4ஆம் தேதி பர்த்டே வாங்க, அவங்களுக்கு விஷ் பண்ண சொன்னாங்க. அவங்க பர்த்டேக்குள்ளே இந்த வீடியோ வந்துருச்சுன்னா ரொம்ப ஹாப்பினே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஹாப்பி பர்த்டே லக்ஷ்மி. நம்ம கோஸ்டிஸ் எல்லாருமே அவங்களுக்கு விஷ் பண்ணிருங்க. ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க. உங்களோட வாழ்க்கையில இதே மாதிரி எதனா ஒரு அமானுஷம் நடந்திருக்குது, நாங்கள் போன வீட்லையும் இதே மாதிரி இந்த நியூமரிக் நம்பர் ப்ராப்ளம்லாம் இருக்குண்ணே அப்படிங்கிற மாதிரி உங்களோட வாழ்க்கையில் எதனா ஒரு அமானுஷம் நடந்திருந்தா அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன்ங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. Spotifyல ரெகுலராக இந்த ஏப்ரல் மந்த் டெய்லி வீடியோ வந்துட்டு இருக்குது. Spotifyல டெவில்ஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மிஸ்டர் பிரபாகரன் மலையாளம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. உங்களோட மலையாளம் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா கேரளாவில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க மலையாளம் சேனலை. அந்த சேனலோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். அண்ட் மிஸ்டர் பிரபாகரன் வீலாக்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா பை பாய். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குதுங்க. ஆக்சுவலாக இந்த என்னையா வந்துட்டியா? எப்பா ஐயா வந்துட்டாருங்க. ரொம்ப வீடியோஸ்க்கு அப்புறமா இப்போ தான் ஐயா வந்திருக்கிறாரு இல்லையா? பர்த்டேக்கு எல்லோரும் விஷ் பண்ணாங்க. அன்றைக்கி கூட நம்ம தேங்க்ஸ் சொல்லவே இல்லையே அர்ஜுன்? சொல்லிடு, தேங்க்ஸ் சொல்லிடு. என்ன அவ்வளோதானா? உன் ஸ்டைலில் சொல்லியா? கோஸ்டீஸ் எல்லாருக்கும் என்னோடய பர்த்டே விஷஸ் பண்ண. என்னையா என்ன ஸ்டைலா? பார்த்தியா அவனை ஸ்டைலு அப்போ என்ன பண்ணுவாரு? ஸ்டோரி எடுக்க போடு. நான் ஸ்டோரி எடுக்கிற முன்னாடி அட்ஜஸ்ட் பண்ணுவேன்ல, அதை பார்த்து வச்சுருக்கிறாரு. என்னையா? சரி, எதுக்கு இப்போ வந்தீங்க? கதை எடுக்கிறதுக்கு எதுக்கு இங்கே வந்தீங்க? நான் கதையை தானே எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் தான் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. போங்க அங்கிட்ட. டிஸ்டர்ப் பண்ணுறேன். உள்ள ஃப்ரேம்குள்ளே வந்துட்டாலே டிஸ்டர்பன்ஸ் தான். அப்பா இந்த குரலை கேட்டு எவ்வளோ நாளாச்சா? ஆமாம், ஆஃபீஸ்க்கு இன்னைக்கு ஐயா வந்திருக்கிறாரு. சரியா? ஐயா எதுக்கு வந்தார் ஆஃபீஸ்க்கு? என்னையா? ஸ்கூலில் ஒரு சண்டை. ஸ்கூலில் ஒரு சண்டையா? என்னாச்சு ஸ்கூலில்? நான்
புளி சாதம்னு மேம் இது சொன்னாங்க. இந்த இது ஒன்று புளி சாதம் ஒன்று நான் கூட மறுபடியும் சொன்னேன். லெமன் ரைஸ்னு என்னையா என்னையா பண்ண என்னையா இருந்துச்சுங்க? தூசி தூசியா? பயமுறுத்துறாம்பா ஹூ அப்படிங்கிறாம்பா. ஏண்டா நான் ஊரை பயமுறுத்துனா நீ என்னையே பயமுறுத்துறியா? சரி ஆ கிளம்பு வெளியே. கிளம்பு வெளியே வா. சரி என்ன சண்டை? ஏதோ புளி சாதம் லெமன் சாதங்கிறான் என்னப்பா? டேய் அம்மா புளி சாதம் தாண்டா கொடுத்து விட்டுருக்குறாங்க. அப்புறம் எதுக்கு நீ சண்டை போட்ட மேம் கிட்ட? மேம் கிட்ட கணக்கு தெரியலை, இல்லை போயம் தெரியலை, இல்லை பொயட்ரி தெரியலைன்னு சொல்லிட்டு சண்டை போடலாம். சரி வாப்பா. ஆ சாதம் புளி சாதத்துக்கெல்லாமா சண்டை போடுவாங்க? ஆ அமைதியாரா? நேற்று நீ கொண்டு போன புளி சாதமா லெமன் சாதமா? லெமன் சாதம். புளி சாதம்டா. லெமன் சாதம். புளி சாதம்யா. லெமன் சாதம் வேறு மாதிரி இருக்கும், மஞ்சள் கலரில் இருக்கும். புளி சாதம் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் இருக்கும். ப்ரௌன் கலர்லேயே இருக்க மாட்டேங்க. தூக்கம் பாதியிலே எந்திரிச்சு வந்து உட்காந்து என்ன. சரி ஓகே பாய் பாய் மக்களே சொல்லிடு. சரி ஓகே. பண்ணுறீங்க பண்ணுறீங்க டெலீட் பண்ணிடுங்களா? யோ என்னையா பேசிக்கிட்டு இருக்க? போல பாய். இன்னொரு ஸ்டோரியில் சந்திக்கலாமா? இன்னொரு ஸ்டோரியில் மீட் பண்ணலாம். இன்னொரு ஸ்டோரியில் மீட் பண்ணலாம். பாய். பாய். அடுத்து நீ கதை சொல்ல வந்துடுவியா? ஆ நீ ஏப்பா என்னை விட்டுட்டு கதை இருக்கிற? நீ தூங்கிக்கிட்டு இருந்தையா? நீ வந்து ஆஃபீஸ்க்கு இன்றைக்கி தான் முதல் தடவை வந்திருக்கிற. சரி தூங்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு தான் அப்பா பாட்டுக்கு ஸ்டோரி எடுக்க வந்துட்டேன். அப்பா ஏன்ப்பா தூங்காம நீ பாட்டுக்கு இதுக்கு போயிட்ட ஸ்டோரிக்கு? ஏன்யா சும்மாவே ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க ஐயா கோஸ்டிஸ் எல்லாரும். நீ என்னடான்னா நானே முக்கி எடுத்து ஏன் வந்து வீடியோ எடுக்கிறேன்னு கேட்குறேன் நீ. ஆ ஆமாம் நானா? ஏன்யா இப்படிலாம் பேசலாமா? ஆஃபீஸ்க்கு வந்தால் தான் ஸ்டோரி எடுக்க முடியும். அவங்களுக்கு டெய்லி ஸ்டோரி போட போகிறேன் தெரியுமா? இந்த ஏப்ரல் மாதம் 30 ஸ்டோரி போட போகிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டோரி. விளங்குச்சு போ. அர்ஜுன் அப்பாவுக்கு ஒரு டவுட்ரா. இப்போது அப்பா வந்து ஒரு 60-70 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. அந்த டைமில் வந்துட்டு நமக்கு எப்படினாலும் ஒரு 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருப்பாங்கன்னு. ஐயோ ஏன் இருக்க மாட்டாங்களா ஐயா? சரி ஒரு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. அப்பாவுக்கு வந்து இப்போ உடம்பு முடியல, இல்லை அப்பா வந்து சரி 50-60 வயசுக்கு எதுக்கு போய்கிட்டு இன்னொரு 10 வருஷத்தில் அப்பா வந்து டைரக்ஷன் பண்ணுறேன்னு வச்சுக்கோவேன். நான் ஒரு பெரிய படம் பெரிய ஆட்களை வச்சு படம் பண்ண போயிட்டேன் அப்படின்னா ஸ்டோரிலாம் வந்து நீ சொல்லுவியா? நீ சொல்லுவியா? இங்கே கதை சொல்லுவியா? பாய் பாய். யோ ஸ்டோரி சொல்லுவியா மாட்டியா? சொல்லுவேன். என்ன சொல்லுவ? என்ன ஸ்டோரி சொல்லுவ? மூஞ்சி ஸ்டோரியா? என்ன ஸ்டோரி சொல்லுவியா? அப்பா ஸ்டோரியா? ஓ அப்பா இதுக்கு முன்னாடி சொன்ன ஸ்டோரி எல்லாத்தையும் நீ சொல்ல ஆரம்பிச்சிருவியா? நீ ஏன் என்ன ஸ்டோரி சொல்லுவ? சரி எல்லாரையும் உன்னோட ஐடி கொடுத்து உனக்கு மாற்றி விட்டுருவா அப்போ அந்த டைமில்? இல்லை அம்மாவும் சொல்ல விட்டுறலாமா? அம்மாவும் சொல்ல விட்டுலாம். அப்போ நீ சொல்ல மாட்ட. அப்புறமா அம்மா கிட்ட போயிடுவேன். அம்மா எனக்கு இப்போ விடுவா. ஓ நீ வந்து ஜாலியாக ஊர் சுற்றணும் இல்லையா? அதனால் அம்மா கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துட்டு நீ சுற்ற ஆரம்பிச்சிருவ. அப்போ படிப்பு ஸ்டடீஸ் படிப்பு பண்ண மாட்டேன். சும்மா சொல்லாத. நீ தான் உங்களோட ஸ்கூல்லேயே டாப்பராமே இப்போயே. ஆமாம் ஹைட்டாக உட்காந்துப்பியாமே பின்னாடி போயிட்டு. சரி ஓகே படிப்பை பற்றி பேசிட்டாலே பிள்ளைக்கு பிடிக்க மாட்டேங்குது. நம்மள மாதிரியே இருக்கப்பா. சரி ஓகே. A ஃபார் ஆப்பிள். B ஃபார் பால். C ஃபார் கேட். D ஃபார் டாக். E ஃபார் எலிஃபண்ட். F ஃபார் ஃபிஷ். G ஃபார் கோட். H ஃபார் ஹார்ஸா? EFGH. I ஃபார் ஐஸ்கிரீம். ஏண்டா தூங்கி எந்திரிச்சு அவனை பிடிச்சி இப்படி பாடா படுத்துறேங்கிறியா? அப்படின்னா வரக்கூடாது இந்த ரூமில். ஓடிப்பா.
ஓட் அப்பா ஸ்டோரியை முடிச்சுட்டு வரேன் போ ஓடு போயா அங்கிட்டு போயா போப்பா போப்பாவா நீ போப்பா வெளியே